தாத்தா வணக்கம். வணக்கம்மா. உங்க பேரு? என் பேர் அர்ஜுனன். அர்ஜுனன். எத்தனை வருஷமா பிள்ளையார் செஞ்சுட்டு இருக்கீங்க? நானுக்கா எனக்கு சின்ன வயசுல இருந்து அந்த வேலை தான் செய்யறேன். எனக்கு 10 வயசுல இருந்து அதெல்லாம் செஞ்சுட்டு தான். 10 வயசு. இன்னைக்கு என்ன தெரியுமா எனக்கு வயசு? 89. 89 வயசு. கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷமா 70 வருஷமா நீங்க வந்து பிள்ளையார் செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி நினைச்சு ஐட்டமா அதை பெஞ்சு செய்யணும். செவ்வாய்க்கிழமை போன ஞாயிற்றுக்கிழமை பழநெறி போயிருந்தேன். இந்த கைகள்லாம் இசுப்பு வந்துருச்சு, பேச்சு வரல. மண்ணிலே கை வச்சிருக்கனாலயா? ஆமா, சீதளம். அங்க போய் 7000 ஆச்சு எங்களுக்கு. காரு வந்து 5000, 2000 மாத்திரை கொடுத்தான் அவனே பழம் நெல்ல. அது வாங்கிட்டு வந்து இப்போ சாப்பிட்டு சுமாரா இருக்குது ராஜா. அப்புறமா ஏன் நீங்க இந்த தொழில் என்னமா பண்றது? இன்னைக்கு வேலை நாளைக்கு வேலை என்ன கூட செய்யலாம். இந்த புள்ளாரு இன்னைக்கு செய்யணும், நாளைக்கு ஓட்டுறதாட சரி. இப்ப நீங்க மட்டும் தான் கையில பிள்ளையார் செய்றீங்கல்ல, பாப்பீங்களா? இப்படி பாப்பீங்களா தூரமா இருந்து? என்ன எப்படி இருக்கும்? எப்படி நல்லா இருக்குது. எங்க எங்க பள்ளமாக்குதா மோடாக்குதா மண்ணு வைக்கணும். அங்க இந்த இந்த இடத்துல இது வைக்கணும், இந்த கையில இது வைக்கணும், இது இங்க வைக்கணும். இந்த இது கொட்டுற பாரு அண்ணாகோரு இடுப்பு, இடுப்புக்கு ஒட்டியானம், கைத்துக்கு அது இதெல்லாம் செய்யறதுதான் அது. நீங்க வந்து ஏதாவது பார்த்து பண்ணுவீங்களா இல்ல உங்களுடைய மனக்கண்ணு? ஆமா, மனக்கணக்கு தான் செய்யறோமா. நாங்க எத்தனையோனாலும் செய்யறோமா. ஜெனரேஷன்ல வந்து நம்ம ஒரு ரீசார்ஜ் பண்ணதுல ஆரம்பிச்சு வெளியில போய் யூஸ் பண்ற எக்ஸ்பென்ஸ் வரைக்கும் நல்ல வீதானே. நம்ம ஏன் மொபைலுக்கு எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்றோம், நம்ம எதுக்கு பெட்ரோலுக்கு இவ்வளவு எக்ஸ்பென்ஸா செலவு பண்றோம், நிறைய எக்ஸ்பென்சிவான திங்ஸ்லாம் நம்ம ஏன்னு கேள்வி கேட்கறதே கிடையாது. ஆனா இது வாழ்வாதாரமா வச்சிருந்து ரொம்ப வருஷமா இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறதுன்றது அவ்வளவு டாஸ்கான விஷயம். ஆனா அதுக்கு வந்து நின்றுட்டு ஏன் இவ்வளவு காசு கொடுக்குறீங்க, இன்னும் ஒரு 50 ரூபா குறைங்களா, ஒரு 30 ரூபா குறைங்களான்னு இவங்க கிட்ட நம்ம பேரம் பேசிட்டு இருக்கோம். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவங்களுக்கான இந்த அங்கீகாரத்தின் வருமானத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னும் போது அந்த ஒரு நாளும் இந்த மாதிரி கைவினை தொழிலாளிகளுக்கான அங்கீகாரமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது போல் என்டர்டெய்னர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.